புஸ்தகத்துக்குள்ள, வேத புஸ்தகத்துக்குள்ள சில வசனங்களை நாம் தியானிப்போம். ஹல்லேலூயா. 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்களை வாசிக்க கேட்போம். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 6. என்ன சொன்னீங்க? அந்நிய பாஷை பேச சொல்ல, பைபிள் படிக்க சொன்னேன். 2 ராஜாக்கள் கணீர்னு 20ஆம் அதிகாரம் 1 முதல் 6 முடிய. அந்நாட்களில் எசேக்கியா வாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். அப்போது ஆமோசின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர். என்னன்னு சொல்லிட்டா? நீர் பிழைக்க மாட்டீர், நீ செத்துரு விடான்ட்டான். எவ்வளவு பகீரான் ஏசாயா தீர்க்கன்னு சொல்றான், நீ செத்துரு விடாங்கிறான். நீ பிழைக்க மாட்டா, வீட்டுக்காரத்துல ஒழுங்கு பண்ணிக்க, யார் பேர்ல டாக்குமெண்ட் எழுதணுமோ எல்லாம் எழுதிக்க, மகன் மண்டை போட போறேன்ட்டான். படிங்க. அப்படிதான் தீர்க்கதரிசி இருக்கணும். அடிச்சு நொறுக்கணும் டைரக்டா. நம்ம பையன் அப்படியா பிரதர், ரொம்ப தேங்க்ஸ் பிரதர், நேராக போய் 1 லட்சம் கடன் வாங்கிட்டு போயிடுவான். சரி, அடுத்தது. மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி ஆ கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதற்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், கண்ணீரை கண்டேன். இதோ நான் உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். உன் நாட்களோட 15 வருஷங்களை கூட்டுவேன். இப்ப செத்துருவிட அப்படின்னு சொன்னவனுக்கு எத்தனை வருஷம் கிடைச்சதுங்க? 15 வருடம். உன்னையும் இந்த நகரத்தையும் அசரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்து என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீதின் நிமித்தமும் இந்த நகரத்துக்கு ஆதரவாய் இருப்பேன் என்று சொல் என்றார். சரி, ஒரு சின்ன சரித்திரத்தை சொல்றேன். நீங்க ஆக்சுவலி 19ஆம் அதிகாரம் போய் படிச்சீங்க அப்படின்னா, எவ்வளவு இந்த எசேக்கியேல் ராஜாவை ஒரு அரசன் அசீரியன் எந்த அளவுக்கு கெட்ட வார்த்தை போட்டு திட்ட முடியுமா திட்டான். பார்த்து அவ்வளவு அசிங்கமா பேசிட்டான். பேசுனதுல நொந்து போய் கிடக்கிறான். இவன் தேவனுடைய இதை மறந்து போயிட்டான். எசேக்கியேல் ராஜா வியாதிப்பட்டு போயிட்டான், மன நொந்து போயிட்டான். தேவன் என்ன பண்றாரு? ஏசாயா தீர்க்கனை அனுப்புறாரு. அனுப்பிச்சு டேய் அவனுக்கு சொல்றா, இன்னைக்கு அவன் செத்து போயிடுவான்னு சொல்லுங்கிறான். இப்போ அவன் என்ன பண்ண, நான் சொன்ன ஸ்பாட்டுக்கு செவுத்தோரம் திரும்பிக்கிட்டு அழுதான். நான் உங்கள்கிட்ட உத்தமமாக நடக்கலையா? நான் உங்களோடு நான் பேசவே இல்லையா? எனக்கு ஏன் இந்த நிலைமைன்னு சொல்கிறான். ஒரு சிறிய ஜபம் சொல்லுங்க, சின்ன ஜபந்தான், பெரிய ஜபம்லாம் இல்லை. அந்த சின்ன ஜபத்துக்குங்க ஒரு பெரிய மாற்றம்லாம் இல்லை. ஏசாயா தீர்க்கன் அங்கே சொல்லிட்டு திரும்புகிறான். அங்கே வரைக்கும் அழகாக போட்டிருக்கு, முற்றம் தாண்டம் கூட இல்லையா? முற்றம்னா தெரியுங்களா? தஞ்சாவூர் கும்பகோணம் சைடில் இருந்தவங்களுக்குலாம் தெரியும். அந்த சென்ட்ரல் எல்லா வீட்லையும் சென்ட்ரல் ஒரு முத்தம் இருக்கும், மழை தண்ணி உள்ளே வர்ற மாதிரி மேலே கம்பியில் அப்படி முட்டம். அது மாதிரி அந்த அரண்மனையில் ஒரு முற்றம் இருந்துதான். அவன் கத்தலில் படுத்து அவனுக்கு சொல்லிட்டு அந்த முற்றத்தை கூட தாண்டலையாம பாருங்க. தாண்டலன்னு அடுத்த நிமிஷம் இப்படி சொன்னவர் உடனே சொல்லாதே திருப்போம் அப்படின்ட்டாரு. ஏன்னா என் பையன் அழுதுட்டான்டா. இப்போ 15 வருஷத்தை கூட்டி கூட
அந்த எதிராளி கையில் இனி அவனை சிக்க விட மாட்டேன், அவனை தப்பி விட்டு காப்பாற்றுவேன், அவன் இனி 15 வருஷம் ராஜாவாக இருப்பான் அப்படின்னு சொன்னார். அதுக்கு என்ன காரணங்கிறீங்க? ஒரு சின்ன ஜெபம். சின்ன ஜெபம்னு என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? போனோன்னு ஒரு சின்ன ஜெபமே எல்லாத்தையும் காப்பாற்றவே காப்பாற்றாது. நீங்கள் பல நாள் ஜெபம் பண்ணிட்டு இருந்த நீங்கள் அவசரத்துக்கு பண்ணுற ஒரு சின்ன ஜெபம் கேட்கப்படும். 5 மணிக்கு உட்காந்து 6 மணி மட்டும் தேவனோடு பேசின ஒரு மனுஷன் அந்த நாட்கள், அந்த நாளில் இடையில ஒரு சின்ன பிரச்சனை வரும்போது அந்த நிமிஷம் கண்ண முடியும், ஆண்டவரே எனக்கு ஏன் இந்த பிரச்சனை ஆண்டவரேனா அந்த பிரச்சனையை மாற்றி போடுகிற தேவன். என்னைக்காவது ஆண்டவரே அப்படிமா நிறைய பேர் என்ன முன்னாடி பேசும்போது பார்த்தீங்களா, எதுவுமே பண்ண மாட்டாங்க, பைபிளும் படிக்க மாட்டாங்க, ஜெபமும் பண்ண மாட்டாங்க. ஆனால் ஒன்று சொல்லும், டக்குனு சொல்லுவாங்க, கர்த்தர் பார்த்துக்கொள்வார். அதுக்கு மட்டும் கர்த்தர் வந்துடுவார். ஒரு அம்மா இருந்தாங்க, இப்போ சர்ச்சுக்கு வர்றது, அது இப்போ இந்து கோயில் போகுது. நாங்கள் அவங்க வீட்டுக்கு போய் ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னால், பாஸ்டர் எல்லாம் ஆண்டவர் பார்த்துக்கிறார். கோயம்புத்தூர் ஒரு அம்மா அதையும் சொல்லலாம், எனக்கு ஆண்டவர் இருக்கார், நான் ஒரு நாள் கூட பைபிள் படித்தது பார்த்ததில்ல, ஒரு நாள் கூட்டத்தில் நீங்கள் ஒரு ஜெபம் பண்ணியிருக்கேன்னு எனக்கு ஜெபம் வராது அப்படின்ட்டாங்க. அப்புறம் இன்னொரு நாள் போகிறேன், ஆண்டவர் எல்லாம் பார்த்துக்கிட்டாரு அப்படிம்பாங்க. எப்படிங்க உங்கள் ஆண்டவர் பார்த்தாருன்னு கேட்டேன். நான் லோன்னு கத்திக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு பார்க்கல, உங்களுக்கு எப்படிங்க இவ்வளோ சீக்கிரம் பார்த்தாருன்னு. இப்படி மக்கள் தங்களையே ஏமாற்றி கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை இருக்குது. நல்லா தெரிஞ்சுங்க, வேதம் வாசிக்காம சாலமோன் அழகா சொல்லுவான், வேதத்தை கேளாதபடி தன் செவிகளை விளக்குகிறவனுடைய ஜெபம் எனக்கு அருவருப்புன்ட்டார். அப்போ பைபிளே படிக்காம ஒருத்தன் பிரேயர் பண்றான்னா அந்த பிரேயரு அருவருப்பு. ஹல்லேலூயா. அப்போ பிரேயர்னு சொன்னா பைபிள் படிக்காம சும்மா 4 வார்த்தையை பேசிட்டு போக முடியாது, அது ஜெபமாகாது. அப்போ ஒரு பைபிளை படிக்கணும்னா அதுக்கு ஒரு நேரம் ஒதுக்கணும், ஜெபம் பண்ணுறனா அதுக்கும் ஒரு நேரம் இருக்கணும். இந்த பைபிளும் நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது நீங்கள் உங்களை சுத்திகரித்து கொள்ளணும். இன்றைக்கு நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்க, நாளைக்கு அந்த யுத்தம் ஜெயமாய் மாறுன்னு சொல்கிறாரா இல்லையா? அப்போ இன்னைக்கு அப்படின்னா நீங்கள் ஜெபிக்கிற அந்த நேரத்தை நீங்கள் உங்களை பரிசுத்த, அதுக்காக நான் முதல்ல அப்படி தான் ஒரு வெறி பிடிச்சுவேன், குளிச்சுட்டு தான் வந்து தொடுவேன், இப்படிலாம் இருந்தது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. அப்படியெல்லாம் தேவையில்லை. அதனால் அதுலேயே எனக்கு நேரம் செலவாச்சு. அதுக்கு பெட்டர் உங்களை சுத்திகரித்துக் கொள்ளுங்க அதிகாலையில். அதுலேயே நான் குறிப்பிட்டு சொல்கிறேன், ஆண்கள் செய்யணும், பெண்களும் செய்யணும். அதில் பெண்கள் நேரமே எந்திரிச்சு சமைக்கிற வேலையெல்லாம் இருக்கிறதுனால நீங்கள் இன்னொரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி எந்திரிச்சு ஒரு பைபிளை வாசிங்க. எடுத்தோன்னே அவனை திட்டி இவனை திட்டிட்டே எந்திரிக்கலையா சனி நான் எந்திர அதெல்லாம் சொல்லாமல் எந்திரிச்ச ஸ்பாட்டுக்கு அழகாக JLW சர்ச்சுக்கு ஒரு கேலண்டர் கொடுத்துருக்கோம். அந்த கேலண்டருக்குள்ள பைபிள் வசனம், அந்த தேதியில் உள்ள வசனத்தை படிச்சுட்டு அப்புறமேட்டு எங்கே காப்பி குடிங்க, அப்புறமேல தப்பான தண்ணி குடிங்கன்னு சொல்லுங்க. முதல் வார்த்தை உங்க வாயிலிருந்து புறப்படுகிறது வேத வசனம். அதுலயும் மனசுக்குள்ள படிச்சுட்டு போவாங்க. நான் சொல்றேன், நீ சொல்றத உன் காது கேட்கணும். அப்போ எசேக்கியேல் தீர்க்க ராஜா செபுத்தோன்னு திரும்பிட்டு முணங்கி இருக்கான் பாருங்க. ஏசாய்க்கு கூட காது கேட்கல. ஆண்டவரே ஏன் எனக்கு இந்த நிலைமை, அந்த சத்தத்தை கர்த்தர் கேட்டார் பாருங்க. நானே பல வருடங்களுக்கு முன்னாடி இந்த கையும் இந்த காலும் எனக்கு ஸ்ட்ரோக் வந்துருச்சு. ஸ்ட்ரோக் வந்து ரெண்டுமே செயலிழந்து போயிடுச்சு. என்னை தூக்கி கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் போட்டாங்க. ஸ்ட்ரெச்சரில் தான் போனேன் நான். ஆட்டோவில் தூக்கி கொண்டு போனாங்க. அங்கே போய் ஸ்ட்ரெச்சரில் போயிட்டாங்க. என்னை அப்போவே நான் அப்போ பாஸ்டரில் பிரதர் என்னை பார்க்க நிறைய பழக்க வழக்கம் உண்டுனால ஹாஸ்பிட்டலே கூட்டம். டாக்டர் உள்ளே வர்றதுக்கு இடம் இல்லைன்ட்டார். அந்த அளவுக்கு கூட்டம். நான் இப்படியே பார்த்தா அதில் ஒரு அம்மா யாரோ கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அது என் காதுகிட்ட சொல்லுது, செபிக்கிறாங்கிறாரு, இவருக்கே ஸ்ட்ரோக் வந்துருச்சுன்னாங்க. நான் நிமிர்ந்து பார்த்து விட்டுட்டேன். எல்லாம் பியூன் வந்து எல்லாத்தையும் துரத்தி விட்டான். அப்புறம் டாக்டர் என்கிட்டயும் சொல்லிட்டு கொஞ்சம் எல்லாத்தையும் போக சொல்லுங்கன்ட்டு. அப்புறம் நான் எல்லாம் ப்ளீஸ் போங்க அப்படின்ட்டு. நான் அதே மாதிரி எசேக்கியேல் ராஜா மாதிரியே திரும்பி படுத்துட்டேன். நானும் என் மனைவி அந்த அறைக்குள்ளே, அவங்க தனி கட்டல். நான் திரும்பி படுத்து நான் சொன்னேன், இது எனக்கு வெக்கமில்லை, உங்களுக்கு தான் வெக்கம்னு. உங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கிற எனக்கு இப்படி ஒரு பல, இந்த கையை வராது, இந்த காலும் வரல, 2 படி தொங்கிடுச்சு. எனக்கு இந்த வெக்கம் வந்து அது எனக்கு இல்லை ஆண்டவரே உங்களுக்கு தான்ட்டேன் சொல்லிட்டு நான் அப்படியே கண்ணீர் அப்படியே சிந்திட்டு நான் இனி நான் இந்த கையும் காலம் கொடுத்தா உங்களுக்கு தான் உழைப்பேன் எல்லாம் சொல்லி நான் ஜெபம் பண்ணி முடிச்சிட்டேன்.
திடீர்னு நல்ல தூக்கம் வந்துருச்சு. ஏன்னா ஊசியெல்லாம் நிறைய மருந்து போட்டதுனால தூக்கம் வந்துருச்சு. தூங்கியாச்சு, இவங்களும் தூங்கியாச்சு. காலையில் கதவு தட்ட சத்தம் கேட்குது. என்னுடைய உணர்வு எப்படி தெரியுமா இருந்துச்சு? நான் வீட்டில் இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு. தட்டுனோன்னே நான் எந்திரிச்சு போய் கதவை திறந்தேன். சுடுதண்ணி வச்சுக்கோங்க குளிக்கிறதுக்கு அப்படின்னு பக்கெட்டை கொடுத்தாங்க. அட சுடுதண்ணியாங்கிற அவசரத்தில் நான் பாட்டுக்கு இந்த கையில் தான் பக்கெட்டை தூக்கிட்டு நேராக பாத்ரூம் போயிட்டேன். எந்திரிச்சு நடந்து கதவை திறந்துருக்கிறேன், எனக்கு தெரியாது. சுடுதண்ணி எடுத்து நல்லா குளிச்சுட்டு, நான் நல்லா குளித்தா பவுட்ரு கொஞ்சம் எல்லாம் போடுவேன். எல்லாம் பவுட்ரு அங்கெல்லாம் இருந்து எல்லாம் போட்டுட்டு அழகாக டிவியில் நியூஸ் பார்த்து உட்காந்துருக்கிறேன். பாருங்கள், டாக்டர் கதவை தட்டுறாரு. திறந்து விட்டேன். பேஷண்ட் யாருன்னு கேட்டார். நான் தானே. நீ பேஷண்ட் ஐயாருனாரு. எங்கே அந்த டைல்ஸ் லைன் மேலே நட அப்படின்னாரு. நடந்தேன். எல்லாம் சொன்னார். அப்புறம் என் கையை பிடினாரு. கையை பிடிச்சேன். அவர் இழுக்கிறாரு, நான் விடல. முடியா அப்படின்ட்டு ஒரே வார்த்தை, யூ ரெக்கவர்டு, நீங்கள் விடுதலை அடைஞ்சிட்டீங்க, நீ குடும்புற தெய்வம் உன்னை காப்பாற்றிருச்சியா, இல்லைன்னா நீ மாட்டியிருப்ப, சிக்கியிருப்பேன்னாரு. அப்புறம் தான் உணரான், நேற்று ஆமாம் அசைக்கலையே, நேற்று தூக்கலையே அப்படின்னு சொல்லி ஒரு ராத்திரி, 2 ராத்திரிலாம் இல்லைங்க, ஒரே ராத்திரி தூக்கத்தோடு முடிஞ்சு போச்சு. தூங்கி எந்திரிச்சு வந்தான். ஆண்டவர் என் ஜபத்தை கேட்டார். பல வருஷம் சுவிசேஷம் அறிவிச்சவன் நான் எப்படி வெட்கப்பட்டு போவேன்? இந்த கையும் காலும் அவருக்குன்னு ஒப்பு கொடுத்துட்டேன். அதுக்காக ஓடிட்டு தான் இருக்கு இன்னுமே. இன்னைக்கு வரைக்கும் நான் நிறுத்தலை. அவர் கொடுத்த கையும் அவர் கொடுத்த இந்த காலும் அவருக்காக இருக்கு. எதை செய்தாலும் ஒப்பு கொடுங்க, எதை செய்தாலும் ஜெபம் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் தான் நான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு வாழ்க்கையை ஓட்டிடாதீங்க. பல மணி நேரம் ஜெபிச்சவனுக்கு தான் சில நேரங்களில் ஒரு நிமிஷம் ஜெபம் கேட்கப்படும். பல மணி நேரம் ஜெபிச்சவனுக்கு ஒரு மனிதன் ஜெபிச்சானா அந்த வல்லமை ஒரு வாரத்துக்கு மேலே இருக்காது. அந்த வல்லமை உன்னை சூழ்ந்து எவ்வளோ நாள் இருக்குன்னு தெரியுங்களா? உலக புகழ்பெற்ற ஊழியக்காரர் பென்னிகன் சொல்றாரு, அவர் ஜெபத்தின் வல்லமை ஒரு வாரத்துக்கு மேலே தாங்கலையாமா. மறுபடியும் அவனை பிரச்சனை சூழ ஆரம்பிக்குமாமா. அது மட்டும் ஒன்றும் செய்யலையா. இதை நான் அனுபவித்தேன். இப்போ இந்த கட்டடம் கட்டும் பொழுது நான் போயிட்டேன், ஜெபிக்க நேரம் இல்லை. ஏன்னா அவ்வளவு டயர்டு, தூங்கிடுவேன். அப்பவும் காரில் போகும் ஜெபம் பண்ணுவேன். அந்த ஜெபம்லாம் வல்லமை இல்லை பாருங்க. பிரச்சனை என்ன சூழ ஆரம்பிச்சுது. பிரச்சனைனா சாதாரண பிரச்சனைனா சூழல, கட்டடத்தையே நிறுத்திடலாங்கிற ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. அப்புறம் தான் யோசிச்சேன், அப்படி சொல்ல மாட்டாரு, இவர் சொல்லி தானே நான் கட்டினேன் அப்படின்ட்டு நான் ஜெபிக்கும்போது சொன்னார், நீ என்னோட பேசுனியான்னு கேட்டார். நான் தான் ஜெபிச்சினேன், நான் தான் அந்நிய பாஷை பேசினேன், நீயா கத்திக்கிட்ட, என்னோட பேசுனியான்னாரு. அப்புறம் தான் தெரிஞ்சுது வேதத்தை படிக்கணும்னு சொல்லி. வேதத்தை 2 நாள் தான் படித்தேன். 3ஆவது நாள் என் பிரச்சனை அத்தனை என்னை விட்டு விலகிச்சு. இன்னைக்கு வீட்டு வாடகைக்கு வந்துட்டாங்கன்னு சாட்சி சொல்லும் அளவுக்கு கர்த்தர் என்னை நடத்தினார். எனக்கு செய்தவர் உங்களுக்கும் செய்வார். எனக்கு என்ன நடத்தினவர் உங்களையும் நடத்துவார். நீங்க எப்படி அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லித்தரேன். 4 நாள் ஜெபிக்கிறீங்க, டயர்ட் ஆயிடுறீங்களே, அப்புறம் போர் அடிச்சிருதே. அப்படிதான் பிசாசு பண்ணுவான். எசேக்கியால் எவ்வளவு பிரச்சனை, சாவுக்கு நெருங்கிட்டான். கர்த்தர் சின்ன ஜெபத்தை கேட்டு அவ்வளவு பெரிய வல்லமுள்ள தீர்க்கதரிசி சொல்லட்டே, நீ திரும்போ அப்படிங்கிறாரு. போய் என் பையன்ட்ட சொல்லு, 15 வருஷம் கூட்டி கொடுப்பேன்னாரு. அல்லேலூயா. தேவன் எசேக்கியாவுக்கு தெரிஞ்சிருந்தா எனக்கும் செய்வார். சொல்லுங்க பார்க்கலாம், எனக்கும் செய்வார். அல்லேலூயா. சரி, 20ஆம் அதிகாரம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. 2 ராஜாக்கள்ல அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஹல்லேலூயா. 5வது வசனம், நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன். அவ்வளவுதாங்க. உங்க விண்ணப்பம் மிகவும் அவசியம். ஒரு சமயம் புதுசா கிறிஸ்துவுக்குள்ள வந்தவங்களா இருக்கலாம், பல வருடம் கிறிஸ்து அனுபவத்துக்குள்ள இருந்திருக்கலாம். ஒன்று தெரிஞ்சுக்கங்க, உங்களுக்கு அவருடைய தேவையை என்ன தெரியுங்களா? நீங்க அவரோட பேச வேண்டும்.
ஆமென் சொல்லுங்க. நீங்க அவரோட பேசணுங்கிறது அவருடைய விருப்பமா இருக்குது. நீங்க பேசலைன்னா தான் கர்த்தர் உங்களை நினைவுக்கு வர்றது இல்லை. நீங்க பேசும் பொழுது அவருடைய நினைவுல உங்க பேர் இருந்துகிட்டே இருக்கும். அல்லேலூயா. அப்படி ஒரு 1-2 பாயிண்ட்டை நம்ம தியானிப்போம். முதல் பாயிண்ட், தனி மனிதனுடைய ஜெபத்தை தேவன் கேட்கிறார். அல்லேலூயா. முதலாவது இதை தெரிஞ்சுக்கோ, நாங்கள் கூப்பிட்டு ஜெபம் தான் ஆகும் பிரதர், அப்படிலாம் கிடையாது. ஒரு மனுஷன் தனியாக ஜெபிக்கும் பொழுது தேவன் கேட்கிறார் அப்படின்னு சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆதியாகம புஸ்தகம் 35ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 35:3. நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள். எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருளி செய்து நான் நடந்த வழியிலே என்னோட கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன் என்றான். அப்பொழுது அவர்கள் தங்கள் கையில் இருந்த, போதும், இந்த யாக்கோபுடைய கதை எல்லாருக்குமே தெரிஞ்ச கதை, அதை நான் பெருசா விளக்க தேவையில்லை. யாக்கோபு 20 வருடம் கழித்து திரும்ப தன்னுடைய பட்டணத்திற்கு வரும் பொழுது சகோதரனாகிய ஏசாவை பார்க்க அவன் பயந்தான். ஏன் அப்படின்னா, ஏசாவை ஏமாத்தினவன் யாக்கோபு. எப்படி ஏமாத்தினான்னா, அவன் சேஷ்ட புத்திர பாகத்தை இவன் கள்ளத்தனமா வாங்கணும்னு நினைத்தவன், தன் தகப்பனிடத்தில் ஆசீர்வாதத்தை ரூபம் மாற்றி அவன் செய்தவன். ஆனால் யாக்கோபுக்கு இதில் முழு குற்றம் அவனுடைய இதான்னு சொன்னால் இல்லை, அவன் தாயுடைய பிரச்சனை. அவன் தாய் சொல்கிறா, நீ ஏசாவை போல உடை அணிந்து கொண்டு போ. அப்படி அவன் கண்டுபிடிச்ச ஒரு சாபம் உன் மேலே வந்தா அந்த சாபம் என் மேலே வரட்டும்னு சொல்லி பெற்ற தாய் தம் பையனை திருட்டு வேலைக்கு அனுப்பினவன். இன்னைக்கு நிறைய பேர் பிள்ளைகளுடைய குற்றங்களை கண்டுக்காத மாதிரி இருக்கிறாங்க. நான் ஒரு வீட்டுக்கு போனேன், அந்த அம்மா பையனை பாராட்டுது, பிரதர் ரொம்ப இவன் உண்மையுமே சிஐடியா வருவானோ அப்படிங்குது. சிஐடியா ஏன் அப்படின்னு, பக்கத்து பையன் பென்சிலை திருடிட்டு வந்திருக்கான், அந்த பையனுக்கு ஒன்றுமே தெரியலையாமா, அழுங்காமல் எடுத்து வந்துட்டான். பாராட்டுறா தாய். பாருங்க, சிஐடியா வருவானா திருடனா வருவானா? பெற்ற தாய்க்கு தெரிய மாட்டேங்குது. இன்னைக்கு எத்தனை பிள்ளைகள் தங்க பிள்ளைகள் ரப்பரை திருடிட்டு வந்துடுது, பென்சிலை திருடிட்டு வந்துடுது, ஜாமெண்ட்ரி பாக்ஸை திருடிட்டு, இதுக்கு எல்லாமே அவங்கள பார்த்துட்டு பாராட்டுறதும் எல்லாம் லைஸாக திட்டிட்டு போட்டு விட்டுறாங்க. கண்டிக்கிற பழக்கமே இல்லை. பாருங்க, அந்த பழக்கத்திலிருந்தே அந்த வயசுலேருந்தே பிள்ளைகளுக்கு பிறர் பொருளை கையாடக்கூடாதுன்னு பழக்கியிருக்கோம். ரெபேக்காள் சொல்கிறா, அவனை மாதிரியே நீ தோளுடை அணிஞ்சிட்டு ரோமம் உள்ளவனா போய் உங்கள் அப்பாட்ட உட்காந்து அவங்க அப்பங்கிட்ட இருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தையும் நீ வாங்கிடுறாங்கிறான். இவனும் பாருங்க, ஏன்னா அம்மா வளர்ப்பபடி, அவனும் போய் உட்காந்துட்டு என்ன சொல்றான், இது யாரு ஏசாவா அப்படின்னு கேட்குறான். ஆமாப்பா ஏசாதான் அப்படிங்கிறான். பாருங்க, எல்லாத்தையும் ஆசீர்வாதத்தையும் வாங்கினா. இவ்வளவு வேலை செஞ்சவன் தன் சகோதரனுக்கு பயந்துட்டு ஊரை விட்டு ஓடுனவன் 20 வருடம் கழித்து திரும்ப பொழுது தன் ஏசாய் சகோதரனை பார்க்க பயந்தான். ஆனாலும் அந்த இடத்துல போகும் பொழுது அவன் ஒரு ஒப்புரவு கொடுத்தான். அதான் அந்த ஜெபம். ஜெபத்தில் நீங்கள் வைக்கணும். அவன் பொருத்தனை பண்ணுறான், நான் திரும்பி வரும் பொழுது சமாதானத்தோடு வந்தா நீ கொடுக்குற எல்லாத்துலேயும் உங்களுக்கு நான் பலிபீடம் கட்டி தசமபாகம் செலுத்துவேன்னு சொன்னான். பாருங்க, அதே மாதிரி 20 ஆண்டுகள் கழித்து அவன் திரும்பி வரும்போது அந்த இடத்துல அவன் படுத்து உறங்கும் பொழுது கர்த்தருக்கு ஒரு பழக்கம் உண்டு, நீ பொருத்தனை பண்ணிட்டீனா உனக்கு ஞாபகப்படுத்துவார். ஜாக்கிரதை, அப்படியே நீங்க விட்டுற முடியாது. ஆனால் அவர் சொல்லுவார், ஒரே முறை தான் சொல்லுவார். யாக்கோபுட்ட சொல்றாரு, இந்த இடம் என்ன ஞாபகம் இருக்கா, நீ பலிபீடம் கட்டேன்னு சொன்ன இடம், நீ கட்டி பொறுத்து நீ செலுத்திட்டு போங்கிறாரு. அப்புறம் உடனே அவன் எழுந்தவன் பலிபீடத்தை கட்டி தன் பொருத்தனையை அவன் செலுத்திட்டு திரும்பி வரும்போது சத்துருவாய் இருந்த தன் சகோதரன் சிநேகிதனாய் வந்தான். அவன் ஓடி வந்து சகோதரனை கட்டி பிடிச்சான். அவர்களுக்குள்ள எந்த பிரச்சனையுமே இல்லை. பாருங்க, அதில் நிறைய தியானிக்கலாம். ஒவ்வொரு பொருளாக அனுப்புவான். முதல்ல ஆடு அனுப்புவான், அப்புறம் இன்னொருத்தன் கொடுத்து சில ஆஸ்திகளை ஒட்டகங்களை அனுப்புவான். ஏன்னா அண்ணனுடைய கோபத்தை கொஞ்சம் கொஞ்சமாக தணிக்கிறானாமா. அது ஒரு மெத்தட், அது பிஸ்னஸில் இருக்குது. அது ஒரு நாளைக்கு பிஸ்னஸில் சொல்லித்தரேன். அப்படியெல்லாம் அனுப்பிச்சு கடைசியில் சகோதரனை பார்க்கையில் சிநேகிதனை போல பார்த்து அவன் சந்தோஷம் அடைந்தான்னு சொல்லி அந்த வேதம் அவங்களுக்கு நமக்காக கற்றுத்தருகிறது. அல்லேலூயா. அடுத்தது, பிள்ளை
பிள்ளைகளுக்காக ஜெபம் ஏறெடுப்பது நல்லது. ஆதியாகமம் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆதியாகமம் 17:18. இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆபிரகாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான். இது விண்ணப்பம் பண்ணினான். அதே இது 20ஆம் வசனம் வாசிங்க. அதுக்கு தேவன் என்ன பதில் கொடுத்தார்? 17:20. இஸ்மவேலுக்காகவும் நீ செய்த விண்ணப்பத்தை கேட்டேன். நான் அவனை ஆசீர்வதித்து அவனை மிகவும் அதிகமாக பழுகவும் பெருகவும் பண்ணுவேன். அவன் 12 பிரபுக்களை பெறுவான். அவனை பெரிய ஜாதியாக்குவேன். இப்ப பாருங்க, அவனுக்கு குழந்தை பிறந்திக்கும் கூட ஜெபம் இல்ல. ஆனா 2 அவன் குழந்தை தான். ஆனா ஆகாருடைய பிள்ளை துரத்தி விடப்பட்டவன அந்த குழந்தைக்காக அவன் வேதனைப்பட்டு ஜெபம் பண்றான். ஆண்டவர் பார்க்கறாரு, ஏதோ அவனுக்கு ஈசாக்கு கிடைச்சோன்னே இஸ்மவேல் அவன் மறந்து போகாம செபிச்சான் பார்த்தியான்னு சொல்லிட்டு இஸ்மவேலை பலுகி பெருக செய்தார். என்ன கத்துக்கணும் தெரியுங்களா? உங்க பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. எத்தனை தாய்மார் ஜெபம் பண்றீங்க, எத்தனை தகப்பன்மார்கள் ஜெபம் பண்றீங்க. மெயினா நான் ஒன்று சொல்லட்டுமா? தாயை காட்டிலும் தகப்பன் ஜெபம் கேட்கப்படுது. இங்க ஆபிரகாம் சாராள் ஜெபிச்சதை காட்டிலும் ஆபிரகாம் ஜெபிக்கிறான். தான் பிள்ளைக்கு ஜெபம் பண்றான், இஸ்மவேலுக்கு ஜெபம் பண்றான். அங்க பாருங்க, தகப்பன் ஜெபிச்ச உடனே கர்த்தருடைய பதில் அங்க இறங்கி வருது. இன்னைக்கு எத்தனை தகப்பன்மார்கள் தங்க பிள்ளைகளுக்கு ஜெபம் பண்றீங்க? அவ பார்த்துக்குவா, அவ ஜெபம் பண்ணுவா. அவளுக்கு வீட்டில் சமைச்சு முடிச்சுட்டு என்ன வேலை கிடக்குது, அவ ஜெபம் பண்ண சொல்லுங்க. இதுதான் ஆண்கள் பேசிட்டு போயிட்டு இருக்கிறோம். ஆண்கள் தங்க பிள்ளைகளுக்கு ஜெபம் பண்ணி பாருங்க, இமிடியேட்டா நடக்கும். உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்கவே மாட்டேங்கிறோமே. உங்க பிள்ளைகளை கையில் வச்சு ஜெபம் பண்ணுங்க. உங்க பிள்ளைகள் நீங்க பைபிளை படிச்சு முடிச்சோம், உங்க பிள்ளைகள் தூக்க நேரத்தில் தூங்கிட்டு இருந்தாலும் சரி, உங்க பிள்ளைகள் மேல கைகளை வச்சு 2 நிமிஷம் அவர்களை ஆசீர்வதிங்க. தகப்பன்மார்கள் தாய் பார்த்துக்கோ, அவ ஜெபம் பண்ண, அவளுக்கு வேற என்ன வேலை அதை சொல்லிக்கிட்டே நீ காலத்தை ஓட்டிடாத. நீ பைபிளை படிச்சியா நேரா போ, உன் பிள்ளைங்க மேல தலையில கை வச்சு விடுங்க. அல்லது கல்யாணமாகி போயிட்டாங்களா, வீட்டுக்கு வரும்போது அவங்க தலைமையில கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. அவர்களை நீங்க ஆசீர்வதிங்க. உங்க ஜெபம் கேட்கப்படும். அங்க சொல்றாரு பாருங்க, வரும்ல, இஸ்மவேலுக்காக நீ செய்த விண்ணப்பத்தை கேட்டேன். தகப்பன் ஜெபத்தை கேட்கிறார். இன்னைக்கு வந்திருக்கிற மனைவிமார்கள் உங்க கணவனுக்காக ஜெபம் பண்ணுங்க. என் கணவன் ரட்சிக்கப்படல, சர்ச்சுக்கு வரமாட்டேங்கிறாரு, எப்ப பாரு வீட்டில் இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸு கிட்ட உட்காந்து கதை பேசுறது. இன்னைக்கு எத்தனை ஆண்கள் அப்படி இழந்து போயிட்டு இருக்காங்க பரிசுத்த வாழ்க்கைய. ஃப்ரெண்ட்ஸு கிட்ட உட்காந்து 24 மணி நேரம் பேசுவான், சர்ச்சில் ஒரு 3 மணி நேரம் உட்கார மாட்டான். உங்க கணவனுக்காக ஜெபம் பண்ணுங்க. கணவன் மனைவிக்காக ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. பேர பிள்ளைகளுக்கு ஜெபம் பண்ணுங்க. உங்க ஜெபத்துக்கு முடிவே கிடையாது. நீங்க செய்யற ஜெபம் உங்க பிள்ளைகளுடைய ஆயுசு நாட்களும் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. ஆபிரகாம் ஜெபித்தபடியே இஸ்மவேல் இன்னைக்கு வரைக்கும் உலகத்துல பலுகி பெருகி கொண்டிருக்காங்க. இன்னைக்கு உலகத்துல அதிக கோடீஸ்வரர்கள், அதிக ஐஸ்வர்யவான கொண்டவர்கள் யாருன்னு பாருங்க, இஸ்மவேல் கூட்டத்தார் தான். யாரு? முஸ்லிம்ஸ். தெரியுமா உங்களுக்கு? ஈசாக்குக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம் தான் பிள்ளை மேல இருந்த ஒரு பாரத்தில் ஆபிரகாம் இஸ்மவேலுக்கு ஜெபம் பண்ண அத்தனை ஆசீர்வாதம் இஸ்மவேலுக்கு போயிடுச்சு. தகப்பன் பிள்ளைகளுக்கு ஜெபம் பண்ணுங்க. சும்மா ஏதோ வந்தா 2 மிட்டாயை வாங்கி கொடுத்தோம், அதெல்லாம் கிடையாது. உன் பிள்ளைய பார்க்கும்போது உன் மனம் எப்பெல்லாம் களி கூறுதோ உன் பிள்ளைகள் தலைமையில கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. பிரதர், எனக்கு பிள்ளை இல்லையே, நான் என்ன பண்றேன்? உன் கணவனுக்கு ஜெபம் பண்ணு. கணவன் மனைவி இருவரும் ஜெபிக்கும் பொழுது உன்னுடைய கர்ப்பம் திறக்கப்படும். கணவன் உன்னை அவன் மேல குற்றம் இருந்தாலும் உன்னை மலடிட்டே கிடப்பான். இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் குற்றத்தை போட்டுக்கிட்டு கிடைக்க வேண்டிய நிஜ ஆசீர்வாதத்தை இழந்து போறீங்க. கணவன் மனைவிக்கு ஜெபிக்க பழகுங்க. அதை தான் வேதம் சொல்லுது. ஆபிரகாம் எனக்கு எதுக்கு சுட்டி காட்டினாரு? அதுக்காக தானே. நீங்க அதே மாதிரி இந்த வாலிப பிள்ளைகள் என்ன நடக்குதுன்னே தெரியாது. அவன் மேல ஆசைப்படுறது, பையன் புள்ள மேல ஆசைப்படுறது நல்லது. ஆசைப்படலன்னா அவன் பையனும் இல்லை, பிள்ளையும் இல்லை.
ஆனால் வழி தப்பி போகிறாங்களே. இந்த பருவத்தில் அந்த ஆசையை கொண்டு வருகிறதே பிசாசு தான். இதை யார் போதிக்கணும்? தகப்பன் பிள்ளைகளுக்கு போதிக்கணும். பிள்ளைய உங்ககிட்ட கூட்டி உட்கார வைக்கி பேசுங்க. உனக்கு ஏற்ற வேலை எல்லாம் நடக்கும் மகனே, அது கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். நீ வந்துட்டு ஆண்டவரை தெரிந்து கொள்ளுன்னு சொல்லுங்க. வாலிப பிள்ளைகள், வாலிப பெண்களுக்கு நான் சொல்றேன், இந்த வாலிப வயதில் அதை தூண்டும் பொழுது யூ லவ் ஜீசஸ், நீங்க இயேசுவை காதலிங்க, அவ்வளவுதான் வேலை முடிஞ்சது. அதுவே தேவன் ஏற்ற வேலையில் உனக்கு மாம்சத்தில் ஒரு நல்ல மகனையோ மகளையோ கொண்டு வந்து வாழ்க்கையில சேர்ப்பார். இது யார் சொல்றது? தகப்பன் சொல்லணும். தகப்பன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும். முதல்ல தகப்பன் தன் மனைவியை கனப்படுத்தணும். இன்னைக்கு எத்தனை பேர் மனைவியை ஒரு தூஷணமா நினைச்சிட்டு இருக்கிறோம்? எத்தனை விஷயத்துல ஒரு மனைவியை தூக்கி எறிஞ்சு பேசுறோம்? எத்தனை விஷயத்துல உங்க மனைவியை நீங்க பங்குதாரரா எடுத்துக்கிட்டீங்க? எத்தனை விஷயத்தை உன் மனைவியோட சேர்ந்து நீங்க கலந்து ஆலோசித்து செஞ்சீங்க? எதுவுமே கிடையாது. அவளை ஒரு அற்ப பிராணியா வச்சிட்டு இருக்கிறோம். அவளை வீட்டுக்கு சம்பளம் இல்லாத வேலைக்காரி ஆக்கி கொண்ட ஆண்கள் எத்தனை பேர் இருக்காங்க? அந்த குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதம் இருக்கான்னு பாருங்க. இருக்காது, இருக்காது. ஐஸ்வர்யத்துக்கு பல வழிகளை நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன். அதுல ஒரு வழி என்ன தெரியுங்களா? எந்த வீட்டில் தான் மனைவியை கண்டிச்சு அடிச்சு உதைக்கிறானோ அங்க ஐஸ்வர்யம் வராது. எழுதி வச்சுக்கோ. எந்த இடத்துல சமரசமா கணவன் மனைவி போறாங்களோ அந்த வீட்டுக்குள்ள ஐஸ்வர்யம் உள்ள நுழையும். இதெல்லாம் நீங்க செழிப்பாய் வாழ்வதற்கான ஒரு தத்துவத்தை ஆண்டவர் வச்சாரு. அதே போலதான் மனைவியை நேசிக்கணும். மனைவி ஐஸ்வர்யம் ஆகணும்னா ஏற்கனவே நான் சொல்லி கொடுத்தேன். இந்துக்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு கடவுளை உருவம் பண்ணி வச்சிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ஒரு 5 தலை நாகத்து மேல விஷ்ணு ஒருத்தர் படுத்திருப்பாரு. அவ யாரு விஷ்ணுன்னா அவ யாருன்னு தெரியல. மடியில காலை வச்சு புருஷங்காலை அமுத்தி விட்டுட்டு இருக்கா பாருங்க. இது இன்றைய வாழ்க்கைக்கான ஒரு தத்துவத்தை அவங்க கடவுளாக்கி காமிச்சிட்டாங்க. தான் கணவனுடைய காலை அமுத்துனா அந்த குடும்பம் செழிப்பாயிருமாமா. மனைவிமார்கள் தெரிஞ்சுக்குங்க. கணவனுடைய காலை அமுத்தி விட்டு அவங்கள தூங்க வச்சு அந்த குடும்பம் தன்னால செழிக்கும். நீ மனைவி மேல அன்பு செலுத்தி நேசிச்சின்னா அந்த குடும்பம் செழிக்கும். இது ரெண்டுமே கனவு ஐஸ்வர்யத்துல செழிப்படைவதற்கான ஒரு வழி. ஆனா இங்க ஆபிரகாம் தான் மனைவியை என்ன சொல்றதுன்னு தெரியாம மௌனமா மனசுக்குள்ள தான் பிள்ளைக்காக ஜெபம் பண்ணா கர்த்தர் விண்ணப்பத்தை கேட்டார். உங்க விண்ணப்பத்தையும் கேட்பார், என்னுடைய விண்ணப்பத்தையும் கேட்பார். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 1 சாமுவேல் 1:17. சீக்கிரம் 1 சாமுவேல் 1:17. அதற்கு ஏலி சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. அன்னாலும் ஜெபித்தா. அப்ப ஒரு வீட்டுக்குள்ள ஒரு தாயானவளும் ஜெபிக்கணும். நீயும் கணவன் ஜெபிக்கட்டுன்னு விட்டுட்டு போயிடாத. உன் நேரத்தை நீ ஜெபத்துக்கு ஒப்பு கொடுங்க. பெண்களுக்கு பல நேரங்கள் இருக்கு ஜெபிக்க. நீங்க சமையல் அறையில சமையல் பண்ணும் பொழுது கூட அந்த அரிசியை போடையில ஸ்தோத்திரப்படி சொல்லுங்க. அரிசிய கழுவில நேரமே இல்லைன்னு மட்டும் என்கிட்ட சொல்லிடாதீங்க. நான் பல சந்தர்ப்பங்களை ஜெபத்துக்கு ஒதுக்கினவன். குளிக்கிறப்பவே நான் சில பேசிக்கிட்டே தான் குளிப்பேன் ஆண்டவரோட. இப்படிதான் பல நேரங்கள் இருக்கு. இதை தான் நான் சொன்னேன். ஆரம்ப கட்டம் வேற, முதிர்ச்சி நிலை வேற. ஆரம்ப கட்டம் தான் நீ ஒரு இடத்துல ஒரு துணியில ஒரு வேட்டியில இப்படிதான் உட்காந்து ஜெபிக்கணும். பெண்கள் ஒரு சாரி தனி அதுக்குன்னு வச்சிடணும். எல்லாம் இப்படிதான் இருக்கணும். ஆனா அந்த முதிர்ச்சி நிலைங்கிறது என்ன தெரியுங்களா? எப்ப வேணா ஜெபிக்கலாம். அதான் முதிர்ச்சி நிலை. ஆண்கள் கார் ஓட்டிட்டு போது உண்மையாலுமே கார் நான் கேட்டதே அது தெரியுமா? நான் பைக்கில் போகும்போது ஸ்தோத்திரப்படி சொல்லிட்டு கத்தி ஜெபம் பண்ணிட்டு போவேன். எல்லாரும் பார்க்குறாங்களேங்கிறதுக்காக நான் என்ன பண்ணுவீங்களா, ஹெல்மெட் போட பழகினேன். அப்புறம் தான் ஹெல்மெட் ரூல்ஸே வந்தது. ஹெல்மெட் ரூல்ஸுக்காக நான் ஹெல்மெட் போடல. நான் ரோட்டில் போகும்போது ஸ்தோத்திரப்படி சொல்லி கத்தி ஜெபம் பண்ண, அப்போல்லாம் கத்தி ஜெபம் பண்ணுவேன். தெரியக்கூடாது எங்களுக்கு ஹெல்மெட் போட்டு இந்த கண்ணாடியில் போட்டேன். அதுக்காக 2000 ரூபா ஹெல்மெட்டை வாங்கிட்டேன். நல்லாயிருக்கும், சூப்பராக. கத்துனா வெளியே கேட்காது. நான் பாட்டுக்கு சத்தம் போட்டு ஜெபம் பண்ணிட்டு போவேன். இதை பார்த்த கர்த்தர்
ஹெல்மெட்டுக்கே ஜெபிக்கிறானே காரை கொடுத்துட்டாரு. ஏன்னா என் பையன் தலை வலிக்குவேன், காரை கொடுத்தாரு. ஏசியில் சத்தம் போடு, காரை சாத்திக்க வேண்டியது. போகிறதுக்குள்ள ஒரு 1000 சகோதர பலி சொல்லி முடிச்சிருவேன். அல்லேலூயா. நீங்கள் ஒரு படி அவருக்காக விட்டு கொடுத்தீங்கன்னா மீதி 9 படி அவர் தூக்கிடுவார். இப்போ பிரச்சனை எங்க இருக்கு தெரியுமா? அந்த ஒரு படியை விட்டு கொடுக்க மாட்டேங்கிறீங்க, அவ்வளோதான். ஏன் பிரதர் எங்களையே சொல்றீங்க? உங்களையில் அங்கேயும் சொல்லிட்டு தான் இருக்கேன், ஆன்லைனுக்கும் சொல்லிட்டு இருக்கேன், உங்களையும் சொல்றேனே வச்சுக்குவோமே. ஏன்னு கேட்டா, நீங்க ஏன் இந்த தந்திரங்களை சொல்லித்தரேன் அப்படின்னு கேட்டா, நீங்க முன்னேறிட்டீங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளம் என்ன தெரியுங்களா? நீங்க கார் நிறுத்த இடமே இருக்கக்கூடாது. உங்களை பார்த்தவங்க இந்த சர்ச்சுக்குள்ள வரணுங்கிற ஆதங்கமும் ஆவலும் இருக்கணும். ஏன்னா உங்க உடையும் உங்க அலங்காரம் அப்படி இருக்கணும். அதுதான் உங்க முன்னேற்றத்தின் அடையாளம். சரி, வெறும் பணம் மட்டும்தான் என் செழிப்பா? இல்லை இல்லை, கணவன் மனைவியா ஆலயத்துக்கு வர்றது ஒரு செழிப்பு, பெற்றோர்களும் பிள்ளைகளுமா வர்றது செழிப்பு. ஏன்னா நிறைய பேர் செழிப்பினோன்னா பணத்தை மட்டுமே நினைச்சிட்டு இருப்பாங்க, அது செழிப்பு இல்லை. என் ஆரோக்கியம் ஒரு செழிப்பு, சுகமாய் வாழ்வது ஒரு செழிப்பு, தன் மனைவியோடு அன்போடு வாழ்வது ஒரு செழிப்பு, தான் பிள்ளைகளை நேசிப்பது ஒரு செழிப்பு, தேவனை அறிந்து கொள்வது ஒரு செழிப்பு. அது கூட இந்த பணமும் ஒரு லிஸ்ட், அவ்வளவுதான். உடனே எல்லாரும் பணத்தை மட்டும் செழிப்பணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க, இல்லை. ஹல்லேலூயா. சரி, அப்படி இருக்கும் பொழுது முதல்ல தனியாகவும் ஜெபம் பண்ணலாம், அடுத்தது பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணலாம், மூணாவது குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுது. 2 சாமுவேல் 7:27. 7:27. உனக்கு வீடு கட்டுவேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தராய் இருக்கிற நீர் உமது அடியானின் செவிக்கு வெளிப்படுத்தினீர். ஆகையால் உம்மை நோக்கி இந்த விண்ணப்பத்தை செய்ய உமது அடியானுக்கு மன தைரியம் கிடைத்தது. பாருங்க, ஜெபத்துல விண்ணப்பம் வைக்கிறதுக்கே தாவீது என்ன சொல்றான்? ஒரு தைரியம் இருந்திருக்குதாமா. அப்ப ஜெபத்துல நீ எப்படி பண்ணணும்? பயபக்தியோட செய்யணும். துணிகரமான ஜெபம் ஆகாது. நீங்க உங்களுக்கு கண் இருக்கா, காது இருக்கா, மூக்கு இருக்கான்னு பிடிங்கிட்டு உட்கார்ந்து கூடாது. தயவு ஜெயத்தை இருக்கணும். அவர் சொன்னார், உனக்கு வீடு கட்டுவேன்னா வீட்டை சொல்லல, அவனுடைய ஸ்பிரிச்சுவல ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டுறதை பத்தி அங்க பேசிட்டு இருக்கார். இதான் அதனுடைய உண்மையான அர்த்தம். அவன் அதுக்கு அவன் சொல்ல, நீர் அடியானுக்கு செவி கொடுத்தீங்கல்ல, என்னை எதுல கட்டுவேன்னு சொன்னீங்களே, அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில தன்னை கட்டுறதைவே அவன் விண்ணப்பி கேட்கறதுக்கு மனதைரியம் கொடுத்துட்டீங்களாண்டவரே. அப்போ தாவீதுக்கு எவ்வளவு பயம் அவரை பார்த்து பேச. அப்போ உங்க ஜெபத்துல துணிகரம் இருக்கக்கூடாது, உங்க ஜெபத்துல பணிவு இருக்கணும். அல்லேலூயா. அப்போ குடும்பத்திற்காக நாம ஜெபிக்கணும் என்பது அவசியம். வீடுன்னா மனைவி பிள்ளைகள் எல்லாரும் இன்னும் ஜெயித்தது. அல்லேலூயா. இப்ப அவன் சந்ததிக்காக கூட, அதாவது இதை விட தாவீது அவன் தன்னுக்கு மட்டும் ஜெபிக்காம குடும்பத்துக்கு மட்டும் ஜெபிக்காம சந்ததிக்கும் ஜெபம் பண்ணான், பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு ஜெபம் பண்றா பாருங்க. அதனாலதான் மெசியாவாகிய இயேசு கிறிஸ்து தாவீதுடைய வம்சத்திலேயே பிறந்தார். அப்போ நீங்க உங்க பேர பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்க பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்க குடும்பம் உலகத்துக்கே நற்செய்தியாய் மாறும். உங்க பிள்ளைகளின் பிள்ளைகள் உலகத்துக்கே நற்செய்தியா மாறும். 2 சாமுவேல் புஸ்தகம் 7:28. 2 சாமுவேல் 7:28. இப்போதும் கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே தேவன், உம்முடைய வார்த்தைகள் சத்தியம். தேவரீர் உமது அடியானுக்கு இந்த நல் விசேஷங்களை வாக்குத்தத்தம் பண்ணினீர். 29. இப்போதும் உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்து கர்த்தரான ஆண்டவராகிய தேவரீர் அதை சொன்னீர். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்றார். இந்த வசனத்தை மறந்துடாதீங்க, மனப்பாடம் பண்ணி வச்சுக்குங்க.
உங்கள் வீட்டு குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணும்போது இந்த வசனத்தை யாரும் மறக்காமல் சொல்லுங்க. அந்த ஜெபம் உங்களுக்கு கேட்கப்படும். அல்லேலூயா. சரி, முதல் யாருக்காக ஜெபிக்கணும்? யாருடைய ஜெபம் கேட்கப்படும்? தனிமனை. 2 பிள்ளைகளுக்காக ஜெபம். 3 குடும்பத்துக்கு. 4 பிறருக்காக ஜெபம் பண்ணுங்கள். யாத்திராகமம் புஸ்தகம் 10:18 அவன் பார்வோனை விட்டு புறப்பட்டு போய் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் மகா பலத்த மேல்காற்றை வீசும்படி செய்தார். அது வெட்டுக்கிளிகளை அடித்து கொண்டு போய் செங்கடலிலே போட்டது. எகிப்தின் எல்லையில் எங்கும் ஒரு வெட்டுக்கிளியாகிலும் மீதியாய் இருந்ததில்லை. கர்த்தரோ பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார். அவன் இஸ்ரவேல். சரி, போது விடுங்க. இப்ப என்ன அப்படின்னா, மோசே தனக்காக மட்டும் ஜெபம் பண்ணல, பிறருக்காக, நீங்க ராஜாக்களுக்காக, பிரபுக்களுக்காக, தேசத்திற்காக உங்க ஜெபங்களை நீங்கள் ஏறெடுக்கணும். சும்மா சுயநல ஜெபம் கேட்கப்படாது. ஒரு மனிதன் சுயநலத்தில் ஜெபிச்சானா கர்த்தருக்கு தெரியும். எனக்கே எல்லாம் வேணும் 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 ஜெபம் பண்ணிட்டு இருக்காதீங்க. நம்ம இந்திய தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. நம்மளுடைய அன்பு முதல் பிரதம மந்திரிக்காக ஜெபம் பண்ணுங்க. நம்மளுடைய முதலமைச்சருக்காக ஜெபம் பண்ணுங்க. இன்னும் ராஜாக்களுக்கு, பிரபுக்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. அப்படி நிறைய வசனங்கள் இருக்குது. அடுத்தவங்களுக்காக ஜெபம் பண்றதுல உபாகமத்தில் 9:20 இருக்குது. மோசே ஆரோனுக்காக ஜெபம் பண்ணா. என்னாகும் 12:13 மிரியாம் குஷ்டரோகி வந்தோடனே மோசே ஜெபம் பண்ணுனா. அதே போல 1 ராஜாக்கள் 17:21 எலியா ஜெபம் பண்ணா. 2 ராஜாக்கள் 6:17 எலிசா ஜெபம் பண்ணா. எல்லாரும் ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ உங்க உடன்பிறப்புக்கு மட்டும் இல்லை, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அது குடும்ப ஜெபம். ஆனா உங்க நண்பர்கள், இன்னும் எதிர்த்த வீட்டில் இருக்கிறவங்க ரட்சிக்கப்படல, இன்னும் பின்னாடி வீட்டில் ரட்சிக்கப்படல, அக்கம்பத்தின ரட்சிக்கப்படல, ஏன் இன்னும் உங்க மாமா அத்தை ரட்சிக்கப்படல, இவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு அந்த ஜெபத்தை கேட்பார். அல்லேலூயா. உங்க ஜெபத்தை கேட்டு அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். இப்ப எனக்கு ஆண்டவர் ஒரு நினைவை கொடுக்கிறாரு. ஒரு மகள் பல லட்சங்களை செலவு பண்ணி நர்ஸ் அவங்க நியூசிலாந்து போயிட்டாங்க. நிறைய படிக்கணும், நிறைய எக்ஸாமு. ஒரு எக்ஸாமுக்கு 1.5 லட்சம் 2 லட்சம் செலவு. எக்ஸாமு இத்தனை லட்சம் செலவு பண்ணி படிக்கணும். 12 லட்சத்துக்கு மேலே செலவு பண்ணி இந்தியாவில் இருக்கிற எக்ஸாம் எல்லாமே எழுதி பாஸ் பண்ணியாச்சு. நியூசிலாந்து எல்லாம் டிக்கெட் கிடைச்சாச்சு. நியூசிலாந்து போய் இறங்கினோடனே நியூசிலாந்தில் ஒரு 2 எக்ஸாம் இருக்குது. அதுக்கு மறுபடியும் 1.5 லட்சம் 2 லட்சம் கட்டணும். அதுவும் கூட இப்போ மேட்டராக தெரியல. அங்கே இருக்கிற கிளைமேட் அந்த மகளுக்கு பெரிய பிரச்சனை. என்ன பிரச்சனை அப்படின்னா, ரத்தம் உறைஞ்சி நின்றுடுது. ரத்தம் அப்படியே உறைஞ்சிடுது. எல்லாரும் கஷ்டம்தான், ஆனால் பழகி போச்சு சில பேருக்கு. ஆனால் இங்கிருந்து போன பிள்ளைக்கு முடியல, தாங்கவே முடியல. இதில் காய்ச்சல் வந்தாச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. திரும்பி வந்துடலாங்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. அது எத்தனை டிகிரி? லெஸ்ஸில் மைனஸ், 0க்கு கீழே மைனஸில் இருக்கும். 0 டிகிரியில் 0லையும் கீழே ஒரு மைனஸ் இருக்கு. அந்த அளவுக்கு வந்துருச்சு. அப்படின்னா பார்த்தீங்கன்னா ரோடு எல்லாம் பனி. இதை விட அந்த டயரே அதுக்கு தனி டயர் இருக்காம மாற்றிக்கணுமாம்மா. அப்படி பனி வந்துருச்சுன்னா எவ்வளவு காரியத்தில் அந்த மகள் அங்கே இருந்துட்டு திரும்பி வந்துடலான்னு சொல்லும் பொழுது கணவன் மிகவும் வேதனைப்படுறாரு. சரி, பணம் செலவானாலும் பரவாயில்ல, முடிஞ்ச வரல சமாளிக்கட்டும், இல்லை அப்படின்னா வந்துருட்டோன்னு சொல்கிறாரு. ஆனால் மனம் ஏதோ வேதனைப்படுறது நம்மளால் உணர முடியுது. அப்போ ஜெபிச்சுக்குங்க. நாங்கள் அவங்க நல்ல ஞானம் படித்து பாஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்போ அந்த மகளால் வர முடியல. உள்ள அப்படியே ரத்தம் உறைஞ்சி நிற்கிது. இதுக்கு நிறையா உஷ்ணங்களை உருவாக்கி அங்கே போய் சூடு பண்ணி அவங்கள தேட்டிகிட்டு இருக்காங்க. அவங்களால் அங்கே ஜீவிக்க முடியல. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கணவன் இவ்வளோ செலவு பண்ணிட்டாரு, திரும்பி வந்து அவர் மனசு நோகுமே. இல்லை நாம் இங்கேருந்து ஏதாவது ஜமாளிக்கலான்னா
அதுவும் முடியல, ஜீவனுக்கே கேள்விக்குறியா இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இவங்க எங்களுக்காக செபிச்சுக்குங்கன்னு கேட்டாங்க. ஒரு நிமிடம் எல்லாம் கண்ணை மூடி ஆன்சிக்காக வச்சோம். அவங்க பேர் ஆன்சி. வீட்டில் போனாலும் உங்கள் ஜெபத்தில் அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அவங்க ஆன்சிக்காக ஜெபம். இயேசுவின் நாமத்தினாலே ரிக்காரபா சங்கல் பியாந்துரபா, ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவனே, இப்பொழுதும் இந்த நேரத்தில் அன்பு மகள் ஆன்சியை நாங்கள் நினைவு கூறுகிறோம். அந்த ஆன்சி மகள் இப்பொழுது எந்த இடத்துல இருந்தாலும் சரி, ரிஷங்கலப் அந்த மகளுக்கு விரோதமாக எழும்புகிற அந்த சர்பம் இயேசுவின் நாமத்தினால அந்த எல்லையை விட்டு சரித்து விட்டு இயேசுவின் நாமத்தினால நான் கடிந்து கொள்ளுகிறேன். இப்பொழுது தேவனுடைய பிரசனம் அந்த ஆன்சி மேலே இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த சனம் அந்த மகள் மேலே அந்த உம்முடைய வல்லமை இறங்கட்டு ராஜா. இந்த சனம் உடைய வல்லமை ரிஹந்துரமன மக்கரபா ஷங்கல் பியாந்துரமன ஹந்திரியாந்துரபா, இந்த சனம் உடைய வல்லமை அங்கே இறங்குவதாக. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் ஜெபத்தை கேட்கிறவரே, விடுதலையின் நாயகனே, அந்த மகளுக்கு அந்த கிளைமேட், அந்த சூழ்நிலைகள் தனக்கு சாதகமாய் மாற்றப்படுவதாக. ஆண்டவரே, அந்த மகள் தாங்க முடியாமல் நிற்கிற அந்த சூழ்நிலையை கர்த்தர் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறேன். அவள் சரீரத்தில் ஒரு பலன் உண்டாகி விட்டதற்கு ஸ்தோத்திரா. கர்த்தர் தொடர்ந்து அந்த மகளை அந்த இடத்துல தன் தேசமாய் நினைத்து வாழ கர்த்தர் அந்த காரியங்களை தேங்க்யூ மாஸ்டர் சூழ்நிலையை மாற்றுகிற தேவனுக்காய். அப்ப பிறருக்காக ஜெபம் பண்ணுங்கள். இதே போல உங்கள்கிட்ட நிறைய பேர் ஹாஸ்பிட்டலில் படுத்த படுக்கையா இருந்திருப்பாங்க. அவங்களுக்காக நீங்கள் ஜெபம் செய்யுங்க. யோபு 42:10 பார்த்தீங்கன்னா, யோபு தன் சிநேகிதனுக்காக ஜெபம் செய்தான். தேவன் சிநேகிதனுக்கு செஞ்ச ஜெபத்தை கேட்டுட்டு அதே ஆசீர்வாதத்தை யோபுக்கு கட்டளையிட்டாராமா. அப்ப பிரத்தியாருக்காக நம்ம ஜெபம் செய்ய. அப்ப உங்க ஜெபங்கள்ல பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க, குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. அடுத்தது ராஜாக்களுக்கு ஜெபம் பண்ணுங்க, தேசத்திற்கு ஜெபம் பண்ணுங்க. அப்படிலாம் நீங்க ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் உங்க மேல இறங்குவா. அஞ்சாவது தேசத்திற்காக ஜெபம். 2 சாமுவேல் 21:14 வேகமா படிங்க. 21:14. 2 சாமுவேல் 21:14. சவுலின் எலும்புகளையும் அவன் குமாரனாகிய யோனத்தானின் எலும்புகளையும் பென்யமீன் தேசத்தில் சேலா ஊரில் இருக்கிற அவன் தகப்பனாகிய கீசின் கல்லறையில் அடக்கம் பண்ணுவித்தான். ராஜா கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தார்கள். அதற்கு பின்பு தேவன் தேசத்திற்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டருளினார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்ப நாம வசிக்கிற இந்த தேசம் செழிப்பா இருக்க வேண்டுமானால், சேமமா இருக்கணும்னா நீங்களும் நானும் ஜெபிப்பது மிகவும் அவசியம். ஏதோ நம்ம குடும்பத்துக்கே சுயநலத்துல ஜெபம் பண்ணாதீங்க. இப்படி எல்லாம் நீங்க ஆராதனையில் வரும்போது ஒரு பகுதியை தேசத்திற்காக வைங்க. புதன்கிழமை வரும்பொழுது தேசத்திற்காக வைங்க. அப்ப நம்ம தேசத்துக்கு ஜெபிப்பது உங்க வீடு சேமமா இருக்கும். அப்படியே உட்கார்ந்து பண்ண கண்களை மூடி கைகளை வைத்து இந்திய தேசத்திற்காக நாம யாராவது ஒருவர் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஏவப்பட்டவங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜேபி பிரதர் ஜெபம் பண்ணுங்க. ஜெபத்துல ஒரு வசனமாவது எனக்கு வரணும். சோத்திரம் சோத்திரம் அப்பா, சோத்திரிக்கிறோம் நன்றியோ கூட சோத்திரிக்கிறோம் அப்பா. இது இந்த நாளிலும் கூட உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோமாப்பா. சோத்திரிக்க எங்கள் தேசத்தை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோமாப்பா. இதோ இந்த நேரத்தில் கூட எங்கள் தேசத்தை, இந்திய தேச எல்லை முழுவதும் உங்களுடைய கல்வாரத்தில் நாங்கள் தெளிக்கிறோமாப்பா. இதோ தேசம் சேமமாக இருக்கும்போது குடும்பமும் சேமமாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறோப்பா. சோத்திரப்பா. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொன்னது வார்த்தையின் பிரகாரம் எங்கள் தேசத்தை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோமாப்பா. எங்கள் தேசத்தை ஆளுகின்ற குடியரசுத் தலைவர் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோமாப்பா. ஆண்டவரே, எங்கள் தேசத்தை ஆளுகின்ற பிரதமரை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு மாநிலத்தையும் ஆளுகின்ற முதலமைச்சர் எல்லாரும் உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எம்எல்ஏ எம்பிக்கள் எல்லாரும் உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இதோ கலெக்டர் எல்லாத்தையும் உம்முடைய கரத்தில், அரசாங்க அதிகாரி எல்லாத்தையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இதோ சோத்திரம் அப்பா. எங்கெங்கெல்லாம் உம்முடைய ஆலயங்கள் இடிக்கப்பட்டதோ மீண்டும் எழும்பி பிரகாசிக்க செய்ய போற கிருபைக்கு நன்றியை கூட சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. சோத்திரம் அப்பா. இதோ உம்முடைய கரத்தில் எங்களை ஒவ்வொருவரையும் ஒப்பு
கொடுக்கிறோமாப்பா. உங்களுக்கு விரோதமாய் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும் என்று சொன்ன வார்த்தையின் பிரகாரம் இந்த கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய் சட்டத்திட்டங்கள் எழுப்பின எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போக செய்த கிருபைக்கு உமக்கு 1 கோடி சோத்திரமாப்பா, சோத்திரிக்கிறோமாப்பா. இதோ கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளவர் என்று சொன்னது போல இதோ உம்மை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளவர்களாக இருக்க செய்த கிருபைக்கு உமக்கு 1 கோடி சோத்திரம் செலுத்துறோமாப்பா. இதோ இந்த நேரத்திலும் கூட உங்க சமூகத்தில் நாங்கள் சபையாராய் கூடி உங்க சமூகத்தில் நாங்கள் தேசத்துக்காக ஜெபிச்சிருக்கிறோமாப்பா. விசேஷமாக இராணுவத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோமாப்பா. அவர் குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோமாப்பா. இதோ இந்திய தேசத்தில் எல்லையில் பாதுகாக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோமாப்பா. இதோ எல்லைகளிலே சமாதானத்தை உம்முடைய கரத்திலே நாங்கள் வைக்கிறோமாப்பா. ஆயுதம் ஏந்தாதபடி சமாதானமா இந்த எல்லைகளில் இருக்கப்படி செய்த கிருபைக்கு உமக்கு 1 கோடி சத்துறோமாப்பா. அவர் குடும்பங்களை எல்லாம் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோமாப்பா. விசேஷமா எங்கெங்கெல்லாம் உம்முடைய போதகத்தை சுவிசேஷ ஊழியங்களை அறிவிக்கிறார்களோ அவர்களுக்கு அவர் குடும்பங்களை நீர் விசேஷமாய் பாதுகாத்து அவர் இன்னும் மேன்மையாய் பலப்பட இன்னும் உம்முடைய வசனத்தை அதிகமாய் இன்னும் அனுதிய ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த செய்த போற கிருபைக்கு உமக்கு 1 கோடி சத்துறோமாப்பா. நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆசிரியர் இயேசு நல்ல பிதாவே. ஆமென். கரங்களை கர்த்தரை மேம்படுத்துவோம். நீங்க ஜெபத்துல எல்லா நாடுகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. குறிப்பா இந்திய தேசத்திலையும் ஜெபம் பண்ணுங்க. ஆசியா கண்டம் நீங்க ஒன்று தெரியலன்னா கூகுளில் போய் ஹவு மெனி கண்ட்ரிஸ் இந்த ஏஷியா கான்டினென்ட்னு கொடுத்தீங்கன்னா எத்தனை நாடுகள்னு வரும். அத்தனை நாடுகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஹவு மெனி ஸ்டேட்ஸ் ஆர் இந்த இந்தியா அப்படின்னு சொன்னீங்கன்னா எத்தனை மாநகரங்கள் இருக்குன்னு சொல்லி அதுலேயும் வரும். அவைகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அது பெரிய ஜெபம் வேண்டாம், ஒரு 5 நிமிஷம் தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. தேசம் உங்களுக்கு செழிப்பாக இருக்கும். தேசம் உங்களுக்கு சேமமாக இருக்கும். நீங்கள் வாழ்கிற இந்த நாடு உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நம்ம மோடி சரியில்லாமே போயிடுவார். மோடியை ஆசீர்வதிக்க மோடி உனக்கு சாதகமாக மாறிடுவார். அதான் ஆண்டவர் சொல்ல, நீ எவைகளையும் ஆசீர்வதிக்க அவை உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நீ எதை ஆசீர்வாதமாக ஜெபம் பண்ணுறியோ அது உனக்கு ஆசீர்வாதமாக மாறிடும். அல்லேலூயா. அப்படியே எல்லாம் எழுந்து நிற்போம். அப்படியே கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே எங்கள் ஜெபத்தை கேட்கிறவர், எல்லாம் சொல்லுங்க, எங்கள் ஜெபத்தை கேட்கிறவர் ஆண்டவரே. இன்னைக்கு நாங்கள் செய்த எல்லா ஜெபங்களும் நீங்கள் கேட்டு விட்டதற்காக ஸ்தோத்திரம். விண்ணப்பத்துக்கு பதில் கொடுத்து விட்டதற்கு ஸ்தோத்திரம்.